குட்டிகள் கரங்களை தட்டி சந்தோஷமா பட்டினி கிடக்கும். கடவுள் நமக்கு ஒரு குறை வைக்க மாட்டாரு. கடவுள் நம்மளை குறை வைக்க மாட்டார். பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவார்க்கு குறை இல்லையே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனம் எடுப்போம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13வது. ஆதலால் ஒரு நிமிஷம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். ஒரு நிமிஷம். நீங்கள்லாம் யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்களா? கர்த்தரை தேடினால் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க மேடம். என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள். நீங்க நல்லா திருப்தியா இருப்பீங்க. அவரை தேடி விடுகிறானால் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஊழியக்காரர்கள், என்னுடைய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் நல்லா புசிப்பாங்க, கொழுத்திருப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணுவாரா? கொழுமையான ஆகாரங்களை கொடுப்பார். எப்போதும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம். அடுத்ததுங்க, நீங்களோ பசியா இருப்பா. கர்த்தரை தேடாதவர்கள் எப்படி இருப்பாங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? அடுத்தது, இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள். பாருங்க, முதல்ல புசிப்பார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை தேடினால் புசிப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? குடிப்போம். குடிப்போன்னா வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆகாரத்துக்கு எந்த குறைவும் இல்லை. அல்லையா? அந்த குறையில்லையே ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையேனா இதுதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புசிப்பீங்க, குடிப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தேவனை தேடாதவர்கள் எப்படி இருப்பாங்க? தாகமாக இருப்பாங்க, பசியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் புசிப்பீங்க, நீங்கள் குடிப்பீங்க. அடுத்ததுங்க, இன்னொரு லைன். இதே என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவார்கள். யார் சந்தோஷப்படுவாங்க? நாம யார்? கர்த்தரை தேடுறவர்களா? அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கர்த்தரே பிடிக்கலைங்க, நான் தேட மாட்டேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா. திறமை இல்லை. சரி, தெளிவாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ சாப்டர் முடிந்தது. நான் வேற ஒரு மெசேஜுக்காக தான் வந்து ஆழ்ந்த கருத்துள்ள மெசேஜ் சொல்லணுன்ட்டு. ஏன்னா டைம் கொடுத்தது எனக்கு லேட்டாக தான் கொடுத்தாங்க. அதனால் நான் சிம்பிளான உங்களுக்கு இருதயத்துக்கு இலகுவாக புரியும்படியாக இருந்ததுன்னா ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென். ஒரு சேர ஒன்று பார்த்துருவோம். சேர என்னன்னா முதல் இருந்து முடிவில் ஒரு லைனாக வந்துடுவோம். நாம் முதல்ல யாரை தேடணுங்க? அல்லேலூயா. ரெண்டாவது வந்து எப்போது தேடணுங்க? மூன்றாவது எப்படி தேடணுங்க? எங்கே தேடணுங்க? எதை தேடணுங்க? ஏன் தேடணுங்க? ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? அதிகாலையிலே நாம் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தியோடும் பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் இப்போ முடிய போகுது. சும்மா நானும் பொறுப்பு வச்சுட்டு பைபிளை வாசிக்கிறேன். மீன் குழம்புங்க நம்ம அக்கா ஏதோ ஒரு பதில் ஃபோனில் சொல்லிக்கிறாங்க, அதை கேட்டுன்னு பைபிளை வாசிக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? குறைவு நமக்கு கண்டிப்பாக படும். இப்படியாப்பட்ட நீங்கள் வேத வாசிப்புகள் படித்தீர்கள் என்றால் நான் நிறைவான வார்த்தைகளும் சொல்ல மாட்டேன், குறைவான வார்த்தைகளும் சொல்லுவேன். அல்லேலூயா. வேதத்திலே நிறைய குறைகள் உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எல்லா ஊழியக்காரர்களும் நிறைவானதே தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நான் குறைவானதையும் சொல்லுவேன். அல்லேலூயா. வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ள நிறைய குறை. பாருங்கள், சோதோம் குமாரா பட்டணம் அழிந்தது. ஏன் அழிந்தது? என்ன குறை? உண்மைங்களா? ரூத்து, இது நம்ம ரூத்து புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நகோமியோடைய வீட்டுக்காரையாக இருக்கிறாரு, 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையாக போயிங்களா? நான் எடுக்க வரல. அதுக்கு குறைவுகள் இருக்கா இல்லைங்களா?
ஏன் ரூத்துனுடைய நகோமியாவுடைய வீட்டுக்காரர் ஏன் சாகணும்? யோசிச்சு பார்த்தீங்களா? பஞ்ச நியாயாதிபதிகள் காலம், அங்கே ஒரு பஞ்சம் நடக்குது. அந்த பஞ்சத்துக்காக அவர்கள் பெலிஸ்து நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல நகோமியாவுடைய வீட்டுக்காரராக இருக்கிறாரு. 2 பிள்ளை நாங்கள் பண்ணி அவங்களும் இருக்கிறாங்க. என்னதுக்காக அவங்க இருக்கணும்? நம்ம சாப்டர் எங்கே போகுதுன்னா நகோமியா ரூத்தை சுற்றி தான் போதே கண்டி ஏன் இருந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்கள் சத்தியங்களை சொல்ல தான் நான் வந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நகோமியா ஒரு நல்ல குடும்ப பெண், அவளுடைய மருமகளாகிய ரூத்தும் ஒரு நல்ல குடும்ப பெண். அப்படி இருக்கிறப்ப 10 வருடங்களுக்கு கழித்து அவங்க வீட்டுக்காரன் சாப்பிட்றாரு, 2 பிள்ளைங்க சாப்பிட்றாரு. ஆண்டவர் அப்படியே சாவடிப்பாரா? சாவடிக்கிற கர்த்தரா அவர்? ஏன்? அதில் உள்ள குறைகளையும் சொல்லி தான் ஆகணும். தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம ஏன் சாகணும்? அட கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நகோமியாவும் ரூத்தையும் ஒரு அதிகாரமே ஃபுல்லாக சொல்லிட்டு வரப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் 2 மகன்கள் சாவை பற்றி சொல்லி இருக்கு. ஆனால் ரூத்தில் சொல்லிடல வேறு. அதை நாம் இன்னொரு நாள் நம்ம சுத்தமான இல்லை இது லேட் ஆகும். சப்ஜெக்ட் முடியாது. இது முடிக்கிறதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ ரூத்து வரைக்கும் தான் நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு உள்ளே போக முடியல. அப்படியாக நிறைய குறையுள்ள வசனங்களை நம்ம யாருமே எடுத்து வேதத்தில் சொல்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே நிறைவு தான். ஆசீர்வதிப்பார், கைவிட்டு வேலை ஆசீர்வதிப்பார், போக வரிகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் களஞ்சியம் நிரம்பி வழியும். இப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டா? நன்மையான காரியங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது கொஞ்சம் உள்ளே இருக்கிற தீமைகளையும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் நிறைய இருக்கு. அல்லையா? அப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்து. இன்னொன்று தெரியுங்களா? ஆதாம் டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2025லேருந்து 26க்கு போகிறோம் இல்லைங்களா? அப்போது 00ல் யார் இருந்தால் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு பிறகு 40 வருஷம் இஸ்ரவேலில் தண்டனை அனுப்பிச்சாங்க. கர்த்தருடைய ஆட்சி காலம், வனாந்தர காலம், இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாது. இது ஒரு சத்தியம். இது உள்ளே போய் நம்ம கர்த்தர் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மரித்த வரைக்கும் யார் யார் இருந்தாங்க? ஆபிரகாம் இருந்தார், யாக்கோப் இருந்தார், ஈசாக்கு இருந்தார், அதுக்கப்புறம் நோவா வந்தார், அப்புறம் மோசே வந்தார், அப்புறம் நிறையா தாவீது வந்தார். இது எல்லாத்தையும் பற்றி நமக்கு கோர்வையாக தெரியுமா? சாமியலை தாவீதை பற்றி படிப்போம், தானியேலை பற்றி படிப்போம், யாக்கோபை பற்றி படிப்போம். இவர்கள் எல்லாம் எந்த ஆல்பாபெட்டு பிரகாரம் அவர்கள் எல்லாம் வந்தார்கள். அது வேதத்தை நாம் தியானிக்கணும்னா நமக்கு அதெல்லாம் புரியும். இதை பற்றி காரியங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றவங்களாம் கைத்துக்கு இப்போ சொல்ல போகிறதில்ல, தெரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த 2025 காலம் வரைக்கும் முன்பு யார் யார் இருந்தார்கள்? நமக்கு தெரிஞ்ச முற்பதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதன் பிறகு வந்தவங்க யாருங்க? எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க. கடைசியம் ஆதியாகமம் டு மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு, மத்திய டு வெளிப்படுத்த வரைக்கும் புது ஏற்பாடு. இந்த மல்கியாவில் இருந்து பாருங்கள், மல்கியாவில் இருந்து மத்திய தொடங்குற இந்த காலகட்டத்துக்கு நடுவில் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க கொஞ்சம். மல்கியா பழைய ஏற்பாட்டில் மல்கியாவோட முடியுது, லாஸ்ட். கரெக்டுங்களா? முடியுது. திருப்பி ஸ்டார்ட் எங்கே ஆகுது? இப்போ இந்த மல்கியா ஒரு தீர்க்கதரிசனம் உள்ள ஆட்கள் உள்ள நாடு. மத்தியாவில் தொடங்குது. மத்தியாவில் இயேசு பறக்கல் வருது. இந்த இடைப்பட்ட நாட்கள் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, ஒரு ராஜாக்களும் கிடையாது, ஒரு ஆண்டவர் ஒரு பதிலும் கொடுக்கல. 400 வருஷம் அமைதியாக இருந்தார். அதுதான் நான் முன்னாடி சொன்னது. ஏன் தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து, காடியை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, அதை கொடுத்து, இது கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து வழி நடத்தின்னு வந்தாங்களே. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா என்னை தேடுங்க. ஏன் உன்னை தேடணும்? ஆண்டவர் அப்போ தான் அது இன்னும் நான் டைப்பிங் வருவோம். ஜனங்க கிட்ட கேட்குறாரு, ஏன்பா நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்ப்பா,
நான் இப்போ ஒரு பிரதரை பார்த்து சொல்கிறேன் ஐ லவ் யூன்றேன். அவர் என்ன சொல்லுவார் திருப்பி? தேங்க்யூ சேம் டு யூ, இல்லை ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஜனங்க கிட்ட கருத்தை சொல்கிறாரு ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன்பான்றாரு. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகாலாக இருந்த மனுஷன் கடவுளை நம்பாமல் அந்நிய தெய்வங்களை நம்பிக்கொண்டு என்ன சிநேகிக்கிறீங்க? உங்கள் சிநேகம் பற்றி எனக்கு தெரியாதா? ஏன்பா நல்லதாக பலி கொடுங்கப்பா, நல்ல அப்பத்தை வைங்க, நல்ல ஆடுபாடுகள் எனக்கு பலி கொடுங்க, நான் கர்த்தர் இல்லையான்னு. என்ன கர்த்தர் நீ? முறுமுறுக்க ஆரம்பித்தார். இந்த முறுமுறுப்பு எங்கே தெரியுமா? வனாந்தரத்துலேருந்து வரும்போது இந்த முறுமுறுப்புகள் தான். எங்களுக்கு மண்ணா இல்லை, எங்களுக்கு காடம் இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை. அதே முறுமுறுப்பு கடைசி கர்த்தர் பார்த்தார். இனிமேல இவர்களோடு பேச எவ்வளோங்க இறங்கி வருவார்? அவர் இறங்கி இறங்கி வராரு. ஆனால் நம்ம ஏறி 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 போகிறோம். 400 years அவர் யாருக்கிட்டையும் பேச மல்கியாலேருந்து மத்திய. அது இன்னொரு டாபிக் நம்ம போய்கிட்டே இருந்தால் டைம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தால் முழு இதயத்தோடு நாம் என்ன பண்ணணும்? அதிகாலையில் இருந்து வேத வசனத்தை எடுத்து நாம் அவருடைய ராஜ்யத்தையும் ஈடையும் தேடும்போது நமக்கு ஒரு நன்மையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி. எனக்கு நேற்று நைட்டு தான் சொன்னார். ஒரு 9:30 மணிக்கு நான் படுக்க போகிற டைமில் ஐயா வந்து நான் இது மாதிரி வெளியில் போகிறேன், நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி வந்து இது பண்ணுங்கன்றார். 9:30 மணிலேருந்து நான் என்ன 9:30 மணிக்கு மேலே நம்ம என்னத்தை லெசன்ஸ் எடுக்க முடியும்? அதனால் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஒரு லெசன்ஸை கையில் எடுத்து. ஆனால் நான் உங்ககிட்ட பேச வேண்டியது வந்து ஆழ்ந்த சத்தியம். நான் அடுத்த முறை என்னை அழைத்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட மேலோட்டமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன் நகோமி வீட்டுக்கார பையன் செத்தார், ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஏன் லோத்துனுடைய மனைவி உப்புத்தூளானாள் தெரியுங்களா உங்களுக்கு? லோத்துனுடைய மனைவி திரும்பி பார்த்து ஏன் இல்லை 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 அது ஒரு வசனம் போகும், கீழ்ப்படி அதெல்லாம் கிடையாதுங்க. அது அப்படிப்பட்ட சத்தியங்களை தான் நான் இனிமேட்டு உங்களுக்கு போதிக்க போகிறேன். அப்படியாப்பட்ட சத்தியங்களை இனிமேல் நீங்கள் வந்தால் போதிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். கர்த்தருடைய ஆழ்ந்த சத்தியங்களை நான் தெரிந்து கொள்ள பிரியப்படுறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி.